வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. தினமும் பல்வேறு வாகனங்களில் நம்பெருமாள் திருவீதி உலா நடைபெற்றது. சித்திரை தேரோட்டத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலிருந்து ரெங்கநாத சுவாமிக்கும் உற்சவர் நம்பெருமாளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் ரெங்கநாயகி தாயாருக்கும் நாச்சியார்களுக்கும் பட்டுப்புடவைகள், ஆண்டாள் சுடி கொடுத்த கிளி மாலை மங்கள பொருட்கள் கொண்டுவரப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் செயல் அலுவலர் சக்கரையம்மாள் தலைமையில் ரமேஷ் மற்றும் கிருஷ்ணன் பட்டாச்சாரியார்கள் நிர்வாகிகள் எடுத்து வந்து ஸ்ரீரங்கம் கோயில் இணை கமிஷனர் சிவராம்குமார் முன்னிலையில் கோயில் பட்டாச்சாரியார்களிடம் ஒப்படைத்தனர். முன்னதாக நம்பெருமாளுக்கான வஸ்திரங்கள், பழங்கள் மற்றும் பூக்கள் கருட மண்டபத்தில் இருந்து கோயில் பிரகாரங்களில் வலம் வந்து பின்னர் மூலஸ்தானம் கொண்டு செல்லப்பட்டது. சித்திரை திருவிழாவில் 9ஆம் நாளான நாளை தேரோட்டத்தின் போது ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை மற்றும் வஸ்திரங்களை நம்பெருமாளும் தாயாரும் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோயில் உள்ளது. இதன் பிரம்மோற்சவ விழா பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது. இதில் தர்மபுரி ஆதீனம் மாணிக்கவாசகர் தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்றார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஜூன் 6ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். திருவண்ணாமலை சிங்கம் சாலையில் உள்ள ரமணர் ஆசிரமத்தில் ரமண மகரிஷியின் 75வது ஆராதனை விழா நடந்தது. இதையொட்டி காலை மங்கள இசை, தமிழ் பாராயணம், மகன்யாச பூஜை நடைபெற்றது. ரமணரின் லிங்க வடிவிலான சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தி மங்கள ஆரத்தி எடுக்கப்பட்டது. இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து ரமண பகவானை தரிசித்தனர். இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா பகவான் ரமண மகரிஷியின் கீர்த்தனைகளை பாடி வழிபாடு நடத்தினார். திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.